ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா 12வது அதிகாரம் 25வது வசனம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இது ஆண்டவர் மிக அழகாக நமக்கு புரியும்படியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. நாம் எல்லாரும் கவலை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அதிகாரத்தில் வரக்கூடிய பெரும்பாலான வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை கவனித்து பாருங்கள், இவைகளை கவனித்து பாருங்கள், அப்படி இப்படின்லாம் நமக்கு எதை கவனிக்கணும், எதை உற்று பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டுது. அவர் சொல்கிறாரு, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலகீனங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சரீரங்களை எல்லாம் ரொம்ப உருகச் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு கவலைனா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். கவலைனா நீங்கள் எதை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இவைகளையே நினைத்து 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 ஐயோ இது இப்படி ஆகிப்போச்சுன்னா அப்படி ஆகிப்போச்சுன்னா இப்படி, இந்த தேவைகள் சந்திக்கலைன்னா இப்படி, இந்த வியாதி இப்படி மாறி போச்சுன்னா இப்படி நம்ம கற்பனை பண்ணி எதை யோசிக்கிறீர்களோ அதுதான் நமக்கு கவலை. இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் கொஞ்சம் கூட நம்ம உயரத்தை கூட்டவே முடியாது. மாறாக சரீரத்தை குன்று செய்யும், பலகீனப்படுத்தும். ஏன்ப்பா நீ ரொம்ப கவலைப்படுத்தியா, மெலிஞ்சிருக்கிய, இப்படிலாம் கிராமங்களில் சில மனிதர்கள் சொல்லுகிறதை நம்ம காதால் கேட்குறோம். கவலையை ஆண்டவர் வெறுக்கிறார். கவலைப்படுகிற மனிதன் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. கவலை என்பது கர்த்தருக்கு ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே கவலைப்படுகிறதுனால நம்மளால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. நீங்கள் கவலை உங்களை மேற்கொள்ளுதுன்னா நீங்கள் ரொம்ப கவனத்தோடு உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சின்னதுக்கும் கவலைப்படுகிற நாங்கள் கவலைப்படக்கூடாது என்கிற எச்சரிப்பாய் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.